நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படம் வரப்போகிற February 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. இதோடைய ட்ரெய்லர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றிருக்குது. இதற்கிடையே குட் பேட் அக்லி திரைப்படமும் ரெடி ஆகிடுச்சு. அது சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவர் யார் கூட தான் படம் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க நிலையில இப்போ நடிகர் அஜித் அவர்கள் விஷ்ணுவர்தன் கூட கூட்டணி சேர்ந்து அடுத்த படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குதாமா. ஒரு பக்கம் ரேஸ்லையும் இன்னொரு பக்கம் சினிமாவிலையும் மாற்றி இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண நடிகர் அஜித் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதோட ஒரு வெற்றி கூட்டணியில மறுபடியும் இணைய போறாரு அப்படின்றது பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்குது. ஏன்னா விஷ்ணுவர்தன் அவர்களுடைய இயக்கத்துல தான் பில்லா மற்றும் ஆரம்பம் அப்படின்னு 2 மாசான பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை நடிகர் அஜித் அவர்கள் கொடுத்திருந்தாரு. 3வது முறையா அந்த கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா ஒரு தரமான சம்பவம் லோட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க யாரெல்லாம் இந்த காம்போக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்றதோட இயக்குனர் மற்றும் நடிகருமான பிரதீப் நகநாதன் அவருடைய முதல் திரைப்படத்திலேயே அவருடைய திறமையை நிரூபிச்சிருந்தாரு. கோமாளி படத்தோட ஹிட்டுக்கு பிறகு அவரே நடிச்சு அவரே இயக்கி வெளியான திரைப்படம் லவ் டுடே. அது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படம் டிராகன் வர இருக்குது. அது February 21ஆம் தேதி வரும் அப்படின்னு டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முடிய இருக்க நிலையில அடுத்த படம் இவர் விக்னேஷ் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட பேரு LIK. இவர் இப்போ 18 கோடி வரைக்கும் சம்பளம் கேட்டுட்டு இருக்கதா கோலிவுட் வட்டாரங்கள்ல பேச்சுக்குள்ள தொடங்கி இருக்குது. 18 கோடி சம்பளம் அப்படின்றது முன்னணி நடிகர்கள் கேட்கக்கூடிய சம்பளமாச்சே. இது எப்படி இவர் புது முகம், அதுவும் 1-2 படங்கள் தான் ஹிட் கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு 5-6 படங்கள் கூட நடிக்கல. எப்படி இவ்வளவு சம்பளம் கேட்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் மத்தியில ஒரு டாக் ஏற்படுத்தி இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.